நம்ம ரோபோட்டிக் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே மெஷின் நீங்கள் குஜராத்தில் சமைச்சாலும் மதுரை ஸ்டைல் பிரியாணி அதே டேஸ்ட் வரும், சிங்கப்பூரில் சமைச்சாலும் அதே டேஸ்ட் வரும், எந்த இடத்துலையுமே மாறுபாடு இருக்காது. அதாவது அந்த லெவல் அக்யூரசி இருக்கிறதுனால ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா மசாலா கூட எக்ஸ்ட்ராவாக வராது, கம்மியாக வராது. ரொம்பவே நல்லாயிருக்கு. டெக்ஸ்டர் பார்த்தீங்கனாலும் தெரியும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, டெக்ஸ்டர் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸ் குக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வந்து இதில் வருது அப்படின்னு சொல்லலாம். ரோபோசெஃபோட இன்னோவேஷனுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய எங்களுக்கு மோர் தென் ப்ரைடுன்றதை தாண்டி ஒரு பெரிய ரெகக்னிஷனாக பார்க்குறோம். இன் அடிஷன் டு தட் அதுக்கப்புறம் துபாய் கவர்மெண்ட் ஜைடெக்ஸ்ன்ற ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக் கிரன்ச்ன்ற ஒரு யூஎஸ் குளோபல் கம்பெனி உலகத்திலேயே சிறந்த ஹார்ட்வேர் ரோபோட்டிக்ஸ் கண்டுபிடிப்பாக எங்களை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கடந்த ஒரு 4 மாதத்தில் நடந்தது. செஃப் பொறுத்த வரைக்கும் 800 வகையான ரெசிபீஸ் முழுக்க தானியங்கி முறையாக சமைக்கப்படும். அதாவது எந்த ஒரு மேனுவல் எஃபர்ட்டுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் லோட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஸோ இன்க்ரீடியன்ஸ் லோட் பண்ணிவிட்டு மொபைல் ஆப்பில் என்ன ரெசிபி வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா குக் பண்ணோம். பிரியாணிலேருந்து சாம்பார்லேருந்து ரசம்லேருந்து பல வகையான 800 வகையான ரெசிபீஸ் நம்மளோட ரோபோசெஃப் கண் முன்னாடியே செஞ்சு காமிக்கும். மனித கைப்படாததுனால உங்களுக்கு ரொம்ப கைப்பக்குவத்தை விட அதிகமான நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். சமையல் கலைஞர் 2 மணி நேரம் எடுத்துகிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி சமைக்கிறாருன்னா நம்ம ரோபோசெஃப் வெறும் 1 மணி நேரத்துக்கு கம்மியாகவே முடிச்சு தந்துடும். அதாவது 50% வரைக்கும் ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது கூடவே இன்னும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் 20 பேருக்கும் சமைக்கலாம், 40 பேருக்கும் சமைக்கலாம், 500 பேருக்கும் சமைக்கலாம்.